Namaste children. In the previous video, we have seen exercise 1.3 sums, right? Today, we are going to discuss about the properties of set operations. இதுக்கு முன்னால உள்ள வீடியோல நம்ம exercise 1.3ல உள்ள sums எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது properties of set operations. Set operations குண்டான properties பத்தி பார்க்க போறோம். First one, commutative property. For any two sets A and B, A union B equal to B union A. Then A intersection B equal to B intersection A. அதாவது ரெண்டு செட் இருக்கு A and B அப்படின்னு ரெண்டு செட். இந்த A செட்க்கும் B செட்க்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி ப்ரூஃப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் பியில் உள்ள ஏல உள்ள எலமெண்ட்ஸையும் பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் சேர்த்து யூனியன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் ஏல உள்ள எலமெண்ட்ஸையும் யூனியன் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அதே போல் தான் செட் ஏல உள்ள எலமெண்ட் செட் பியில் உள்ள எலமெண்ட் இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ அதோடைய ஆர்டரை மாற்றி போட்டிருக்கிறோம், அவ்வளோதான். ஏ இன்டர்செக்ஷன் பி, ஹியர் பி இன்டர்செக்ஷன் ஏ. ஏல உள்ள எலமெண்ட்ஸ் அப்புறம் பியில் உள்ள எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பியில் உள்ளது செகண்ட் ஏல உள்ளது, இந்த ரெண்டையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் கிடைக்கிற ரிசல்ட் என்னவோ சேம் தான். தட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செட் ஏ செட் பி ரெண்டையும் வச்சு நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்ண போகிறோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சேஞ்ச் இன் ஆர்டர். அதோட ஆர்டர் அதோடைய இருக்கக்கூடிய இடம் வந்து சேஞ்ச் ஆகுது, தட்ஸ் ஆல். இப்போ let A equal to சில எலமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, 2, 3, 8, 10. B equal to 1, 3, 10, 13. இப்போ இந்த ரெண்டு செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், A யூனியன் B ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A யூனியன் B மீன்ஸ் வாட், A வேல்யூவும் B வேல்யூவையும் சேர்த்து எழுதுறது. இப்போ பாருங்கள், ஏல என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 8, 10. அதை நம்ம இங்கே எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட் 1, 3 எழுதலாமா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நம்ம 3ஐ எழுதிட்டோம். ஸோ நோ நீட் டு ரைட் அகைன். அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறேன், அந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி நம்ம படிக்கிற இடத்துல ஏற்கனவே வந்த எலமெண்ட்டை மறுபடியும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3ஐ நம்ம எழுதலை. தென் 10 ஆல்ரெடி நம்ம ஏ எலமெண்ட் ஏ செட்டியில் உள்ள எலமெண்ட் எழுதும்போது 10ம் எழுதியாச்சு. ஸோ நவ் பேலன்ஸ் 13, அதை எடுத்து எழுதிட்டோம். இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் ரீரைட் பண்ணியிருக்கிறேன் ஆர்டரில், நம்மளுடைய நம்பர்ஸ் ஆர்டரில் அசனிங் ஆர்டரில் எழுதியிருக்கிறேன். 1, 2, 3, 8, 10, 13 அப்படின்னு இங்கே ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கிறத மறுபடியும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி யூனியன் ஏ. தட் மீன்ஸ் ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டேன், 1, 3, 10, 13. நெக்ஸ்ட்டு இப்போ ஏல உள்ள எலமெண்ட்டை அது கூட எழுதணும். 2 எழுதியாச்சு, 3 ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதுனதுனால எழுத வேண்டியதில்லை, 8 எழுதலை, ஸோ இங்கே எழுதிட்டேன். 10 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ அதனால் திரும்ப நான் இங்கே எழுதலை. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 எலமெண்ட்ஸையும் மறுபடியும் நான் ரீரைட் பண்ணுறேன் அசனிங் ஆர்டரில். அப்போ 1, 2, 3, 8, 10, 13. ஸோ இங்கே ஆர்டர்லெஸ்ஸாக இருக்கிறத இங்கே ஒரு ஆர்டரில் எழுதுகிறேன். இப்போ பாருங்கள், ஏ யூனியன் பியில் உள்ள எலமெண்ட்டும் பி யூனியன் ஏல உள்ள எலமெண்ட்டும் எப்படி இருக்குது, சேம் எலமெண்ட்ஸ் தான். இங்கேயும் 1, 2, 3, 8, 10, 13 தான் இருக்குது. இந்த இதுலேயும் 1, 2, 3, 8, 10, 13. ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. அப்போது ரெண்டு செட்டை யூனியன் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகுது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகுது. ஸோ ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏங்கிறது தான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா தட் இஸ் 3, 10. சேம் தான் பி இன்டர்செக்ஷன் ஏ. பிக்கும் ஏக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் என்னன்னு பார்த்தா 3, 10. அதை தான் நம்ம மறுபடியும் ரீரைட் பண்ணாமல் இருப்போம். இங்கே ஆல்ரெடி 3, 10 வந்ததுனால இங்கே நம்ம எழுதியிருக்க மாட்டோம். அதே தான் இங்கேயும் 1, 13 மட்டும் தான் எழுதியிருப்போம், 3, 10 எழுதியிருக்க மாட்டோம். ஸோ காமனாக உள்ள எலமெண்ட் 3, 10. ஸோ எப்படி எழுதினாலும் அதே சேம் எலமெண்ட்டு தான் வருது. ஸோ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பினாலும் பி இன்டர்செக்ஷன் ஏனாலும் ஈக்குவல் தான். ஸோ இதுலேருந்து என்ன ப்ரூவ் ஆகுது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸுங்கிறது ப்ரூவ் ஆகுது.
செட்டு 2 செட்டு இன்டர்செக்ட் ஆகும்போது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகுது. ஃபார் எனி செட் ஏ, இது உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற ஒரு நோட். எந்த ஒரு செட் ஏ எடுத்துக்கிட்டாலும் அதில் உள்ள எலமெண்ட்ஸை நீங்கள் யூனியன் பண்ணிங்கன்னா அந்த ஏ எலமெண்ட்டு கூடயே ஏ யூனியன் ஏ, தட் மீன்ஸ் ஏல உள்ள எலமெண்ட்ஸை அகெயின் இன்னொரு இன்னொரு எலமெண்ட்டு அதே சேம் எலமெண்ட்ஸை மறுபடியும் நீங்கள் ரீரைட் பண்ணிவிட்டு ஏவை ஏ கூடயே யூனியன் பண்ணுனா என்ன தான் ஆன்சர் கிடைக்கும்? ஏ. ஏன்னா சேம் நம்பரோடையே நம்ம யூனியன் பண்ணும்போது ரீரைட் பண்ண மாட்டோம்ல. ஸோ அப்போ அதே நம்பரை தான் நம்ம எடுத்து எழுதுவோம். ஸோ ஆன்சரும் என்ன தான் நமக்கு கிடைக்கும்? ஏ தான் கிடைக்கும். அதே போல் ஏ இன்டர்செக்ஷன் ஏ, அப்போது செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸை அகெயின் செட் ஏ கூடயே காமன் எலமெண்ட்டுன்னு நம்ம பார்த்தா அதே எலமெண்ட்ஸ் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்க போகுது. ஏவை ஏ கூடயே யூனியன் பண்ணாலும் ஏவை ஏ கூடயே இன்டர்செக்ட் பண்ணாலும் ஆன்சர் என்னது? நமக்கு செட் ஏ தான் ஆன்சர். இந்த மாதிரி கண்டுபிடிக்கிற விஷயங்களுக்கு, இந்த மாதிரியான சில ப்ரூஃபுக்கு தான் சில லாஸ் சொல்கிறாங்க. இதில் இந்த ஏவை ஏ கூடயே யூனியன் பண்ணுறதுக்கும் இன்டர்செக்ட் பண்ணுறதுக்கும் உள்ள லாஸை என்னன்னு சொல்கிறாங்க? ஐடம்போட்டன்ட் லாஸ் அப்படின்னு அதை அழைக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி லாஸ்ன்னு இருக்குது. தட் மீன்ஸ் ஏ யூனியன் 5 மீன்ஸ் நல் செட், எந்த எலமெண்ட்டுமே கிடையாது. அப்போ என்ன இருக்கும்? எந்த எலமெண்ட்டு கூடயும் ஏ சேரலை, ஆனால் யூனியன் பண்ணணும்னு சொன்னால் அதே ஏ தான் ஆன்சராக வரும். சேம் வைஸ் யூனியன் கூட, தட் மீன்ஸ் ஆல் எலமெண்ட்ஸ், என்னென்னலாம் எலமெண்ட்ஸ் 1லேருந்து 10 வரைக்கும் கொடுத்துருப்போம், ஆனால் ஏல 1லேருந்து 5 வரைக்கும் தான் கொடுத்துருப்போம். இப்போது 1லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்கிற எலமெண்ட்ஸை 1 to 10 வரைக்கும் இருக்கிற அந்த யூனியன் செட்டோட இன்டர்செக்ட் பண்ண சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் காமன் எலமெண்ட்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் போது எது தான் நமக்கு? இது ஹோல் செட்டு. அப்போ ஏ தான் மறுபடியும் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கும்போது ஹோல் செட்டில் இருந்து ஏ சில எலமெண்ட்டை மட்டும்தான் வச்சுருக்கோம். ஸோ ஹோல் செட்டில் இருந்து சில எலமெண்ட்டை மட்டும் வச்சுருக்கிற அந்த ஏ தான் காமன் எலமெண்ட்டுங்கிறதுக்கு நமக்கு ப்ரூஃப் ஆகும் இன்டர்செக்ட் ஆகும்போது. இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம? ஐடென்டிட்டி லாஸ். அப்போ எப்போல்லாம் ஏ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செட் ஆஃப் எலமெண்ட் கூடயே யூனியன் பண்ணும்போதும் இன்டர்செக்ட் பண்ணும்போதும் ஏ வரும். தட் இஸ் ஐடெம்போட்டன்ட் லாஸ்ன்னு சொல்கிறோம். இன்னொன்று, அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நல் செட்டு கூடயோ யூனிவர்சல் செட்டு கூடயோ, நல் செட்டு கூட சேரும்போது யூனியன் பண்ணால் ஏ வரும், யூனிவர்சல் செட்டு கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது அந்த ஏ தான் ஆன்சராக அகைன் கிடைக்கும். இதை ஐடென்டிட்டி லாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, இது நம்ம என்ன சொல்லுவோம்? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம். இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 1.9. இஃப் ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி அப்படின்னு 4 எலமெண்ட், பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. தென் வெரிஃபை த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் ஆஃப் செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். இப்போ நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி இந்த சம் செய்யணும். அப்போ நமக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு ஃபஸ்ட்டு கிவன் என்னென்னு எழுதுறீங்க. ஏ ஈக்குவல் டு பிஇஎஃப்ஜி, தென் பி ஈக்குவல் டு சிஇஜிஹெச். இப்போ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏயும் பியையும் யூனியன் பண்ணுறீங்க. யூனியன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏல உள்ளதை எழுதுறீங்க, தென் பியில் உள்ளதை எழுதும்போது சி எழுதுகிறோம். அகைன் இ எழுத வேண்டியதில்லை, ஸோ அதனால் நம்ம எழுதலை. ஜியும் ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம், ஸோ எழுத வேண்டியதில்லை. அப்போ பேலன்ஸ் இருக்கிற ஹெச் மட்டும் எழுதுகிறோம். திரும்ப என்ன பண்ணியிருக்கேன்? நான் இங்கே ரீரைட் பண்ணி எழுதியிருக்கேன். எப்படி? ஒரு ஆர்டராக பிக்கு அடுத்து சிஇஎஃப் நம்ம அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் படி இதை அரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பி யூனியன் ஏ, பியையும் ஏவையும் யூனியன் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பியில் உள்ளதை ஃபுல்லாக நான் எழுதிட்டேன், சிஇஜிஹெச்னு. இப்போ ஏல உள்ள எலமெண்ட் எதெல்லாம்? பிஇஎஃப்ஜி எழுதணும். ஆனால் இயும் ஜியும் ஆல்ரெடி நம்ம இங்கே எழுதிட்டோம் செட் பியில் வந்ததுனால. அப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த பிஎஃப்பை மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். எழுதினதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டில் உள்ள மாதிரியே ரீரைட் பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த 2 ப்ரூஃபையும் பார்த்தீங்கன்னா இதை 1 இது 2ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஏயும் பியும் யூனியன் பண்ணாலும் பியையும் ஏவையும் யூனியன் பண்ணாலும் ஆன்சர் சேம் தான். இட் இஸ் வெரிஃபை தட் யூனியன் ஆஃப் செட்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நீங்கள் எடுத்து எழுதணும். இதிலேருந்து என்ன வெரிஃபை பண்ணப்பட்டது? செட்ஸோடைய யூனியன் கம்யூட்டேட்டிவாக இருக்குது, எப்படி மாற்றி போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு ரிசல்ட்டை சொல்லியிருக்கோம்.
செகண்ட் வந்து என்னது, இன்டர்செக்ஷன். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி, தட் மீன்ஸ் என்னது, ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட் இ கமா ஜி. பிக்கும் ஏக்கும் காமனாக எழுதினாலும் இ கமா ஜி தான். ஸோ இதை தேர்டுன்னு சொல்கிறோம், இதை ஃபோர்த்துன்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது தேர்ட் ரிசல்ட், இதை ஃபோர்த் ரிசல்ட்டுன்னு. இப்போ இது ரெண்டுலேருந்தும் நமக்கு என்ன தெரியுது, ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இட் இஸ் வெரிஃபைட் தட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதிலேருந்து நமக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ்ங்கிறது தெரிய வருது. இதிலேருந்து ஒரு நோட்டு என்னென்னா, செட் டிஃப்ரென்ஸ் இஸ் கம்யூட்டேட்டிவ். செட் டிஃப்ரென்ஸ் எப்போதுமே எப்படி தான் இருக்குமா, கம்யூட்டேட்டிவாக தான் இருக்கும். செட்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இப்போது ஏ மைனஸ் பி, இப்போ ஏ கொடுத்துருக்காங்க ஏபிசின்னு சில எலமெண்ட்டை, பி ஈக்குவல் டு பிசிடின்னு சில எலமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ மைனஸ் பி, தட் மீன்ஸ் ஏலேருந்து பியில் உள்ள எலமெண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். அப்போ இங்கே ஏபிசி இருக்குது, பியில் எந்த எலமெண்ட்டெல்லாம் இருக்குது, பிசிடின்னு 3 எலமெண்ட் இருக்குது. அதில் இந்த பியையும் சியையும் எங்கே இருக்குது, ஏல இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணால் பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த ஏங்கிற எலமெண்ட்டு தான் கிடைக்கி. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பி மைனஸ் ஏ. பி மைனஸ் ஏனா இப்போ பியில் உள்ளது தான் நம்ம எழுதணும். பட் ஆனால் ஏல இருக்கிற எலமெண்ட் ஏதாவது பியில் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு எழுதணும். இப்போ ஏல இருக்கிற எலமெண்ட் எது, ஏல இருக்கிற எலமெண்ட் ஏபிசின்னு இருக்குது. இப்போது பியில் உள்ளது தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ பியும் சியும் ஆல்ரெடி எங்கே இருக்குது, ஏல இருக்குது. ஸோ அப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எழுதுனா டி. அப்போ ஏ மைனஸ் பியில் ஏவும் பி மைனஸ் ஏல டியும் கிடைக்கி. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் பார்க்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மைனஸ் பி செட் டிஃப்ரென்ஸ் வந்து என்னதான் இருக்காது, நாட் கம்யூட்டேட்டிவ். செட் டிஃப்ரென்ஸ்னால் ஒரு செட்லேருந்து இன்னொரு செட்டை மைனஸ் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ ஏல உள்ள இதை செட்டை எழுதணுன்னா பியில் இருக்கிற பேலன்ஸ், பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எதெல்லாம் ஏல இருக்கோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே காமன்கிறதுக்கு இடமே இல்லை. காமனாக இருக்கிற எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸை தான் எழுதுகிறோம். அப்போ ஆன்சர் 2 இடத்துலையும் சேமாக வர்றதுக்கு உண்டான சான்சஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா செட்டு ஏல நம்ம எழுதும்போது ஏ மைனஸ் பின்னு எழுதும்போது பியில் உள்ள எலமெண்ட் ஏல இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தான் ஏ மைனஸ் பின்னு எழுதுகிறோம். பி மைனஸ் ஏ எழுதும்போது செட் ஏல உள்ள எலமெண்ட்ஸ் ஏதாவது செட் பியில் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எலமெண்ட்டை தான் எழுதுகிறோம். ஸோ ரெண்டுக்கும் ஆன்சர் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் வரும். அப்போ இந்த ப்ரூஃபை நீங்கள் எப்போதும் மனசில் வச்சுக்கணும். எந்த ஆப்ரேட்டர் வந்து கம்யூட்டேட்டிவ் ஆப்ரேட்டிவ்க்கு வராது அப்படின்னா செட் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸுங்கிறதுல யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், செட் டிஃப்ரென்ஸும் பார்த்துருக்கோம். அதில் யூனியன், இன்டர்செக்ஷன் இந்த 2 ஆப்ரேட்டரும் எப்படி என்ன ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்ணது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை, ஏ யூனியன் பியும் அந்த ஏ இன்டர்செக்ஷன் பியும். ஆனால் ஏ மைனஸ் பியும் அந்த பி மைனஸ் ஏவும் என்ன செய்யாது, கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வராது. அதுக்குண்டான ஒரு ப்ரூஃப் தான் இது. ஸோ இந்த 1 and 2லேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஏ மைனஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ. ஏ மைனஸ் பிங்கிறதும் பி மைனஸ் ஏவும் ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிங்கிறது இப்போ 3 செட்ஸை வச்சு பண்ணுறது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி 2 செட்ஸை வச்சு பார்த்தோம். இப்போ 3 செட் வச்சு நம்ம பார்க்குறோம். ஏ ஈக்குவல் டு சில எலமெண்ட் கொடுத்தாச்சு, செட் பி கொடுத்துருக்காங்க, செட் சி கொடுத்துருக்காங்க, இப்படி மொத்தம் 3 செட்ஸு. இப்போது நமக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 செட்டையுமே நம்ம யூனியன் பண்ணும்போது எப்படி மாற்றி மாற்றி யூனியன் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரணும். அதே 3 செட்டையும் நம்ம மாற்றி மாற்றி இன்டர்செக்ட் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் வரணுங்கிறது தான் இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அதில் ஏ யூனியன் பி யூனியன் சி 3 இதையும் நம்ம யூனியன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யூனியன் பண்ண போகிறது பியையும் சியையும். ஏ யூனியன் பி யூனியன் சியில் பி யூனியன் சியை மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், யூனியன் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா பியில் உள்ள எலமெண்ட்ஸை ஃபுல்லாக நீங்கள் எடுத்து எழுதுறீங்க. -3 0 2 3ன்னு ஃபஸ்ட் எழுதிக்கிறீங்க. அப்புறம் சியில் உள்ள எலமெண்ட் எழுதும்போது 0 ஆல்ரெடி எழுதுனதுனால எழுத தேவையில்லை, 1 இல்லை ஸோ எழுதிக்கிறீங்க, 3 ஆல்ரெடி நம்ம எழுதிட்டோம் ஸோ எழுத தேவையில்லை, 4 எடுத்து எழுதிக்கணும்.
இப்போ பி யூனியன் சி கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் எது எழுதணும்? ஏ யூனியன் பி யூனியன் சி. அப்போது ஏ கூட பி யூனியன் சியை சேர்த்து எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிற எலமெண்ட்டை எழுதணும். ஏ செட் ஏல உள்ள எலமெண்ட்டை -1 0 1 2 அதை நம்ம எழுதியாச்சு. இப்போ பி யூனியன் சி ஆல்ரெடி நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறீங்க. இது எழுதணும். எழுதும்போது ரிப்பீட்டடாக உள்ளது எழுத வேண்டியதில்லை. ஸோ -3 எழுதிட்டோம். 0 ஏற்கனவே இங்கே இருக்குது, அதனால் நம்ம எழுத தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 2 அதுவும் இங்கே ஆல்ரெடி நம்ம எழுதியாச்சு. ஏல இருந்தது, எழுத தேவையில்லை. 3 இல்லை, ஸோ எழுதிக்கலாம். 1 ஆல்ரெடி இங்கே எழுதுனதுனால எழுத தேவையில்லை. 4 எழுதலை, ஸோ இங்கே எழுதணும். இப்போ என்ன பண்ணுறீங்க? இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். அசனிங் ஆர்டரில் -3 -1 0 1 2 3 4ன்னு. இது உங்களுக்கு கிடைச்ச ஃபஸ்ட் ரிசல்ட்டு. ஏ யூனியன் பி யூனியன் சி. அதில் ஃபஸ்ட்டு பியையும் சியையும் யூனியன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம ஏ கூட யூனியன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, ஏயையும் பியையும் யூனியன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சி கூட யூனியன் பண்ண போகிறோம். அப்போ ஏயையும் பியையும் யூனியன் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஏல உள்ளதை எழுதிட்டு அப்புறம் பியில் உள்ளதை எழுதும் போது ரிப்பீட்டட் ஆனதை எழுத வேண்டியதில்லை. இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கும்போது ஏ யூனியன் பி ஆன்சர் என்ன? இங்கே நம்ம கண்டுபிடிச்சது யூனியன். சிக்கு என்னது? அவங்க கிவன் 0 1 3 4 எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதுகிறோம். எழுதும்போது ரிப்பீட்டடாக உள்ளதை நம்ம எழுத தேவையில்லை. அந்த ஏ யூனியன் பி வரைக்கும் அப்படியே எழுதிடுறோம். பேலன்ஸ் 0 1 3 இந்த நம்பர்ஸ் எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஸோ 4 மட்டும் எழுதுனா போதுமானது. இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா அதே நம்பர் 1ல் என்ன கிடைச்சதோ, ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன கிடைச்சதோ அதே ரிசல்ட்டு தான் இங்கே செகண்ட்லேயும் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு செட்டும் எப்படி தான் இருக்குது? ஏ யூனியன் பி யூனியன் சியும் இந்த இதில் ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியை கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நீங்கள் சியை ஆட் பண்ணி கண்டுபிடிக்கிற ரிசல்ட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ எப்படி நம்ம ப்ராக்கெட்ஸ் போட்டு அதை நம்ம மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். ஃப்ரம் 1 and 2லேருந்து ஏ யூனியன் பி யூனியன் சினாலும் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பியை பண்ணிவிட்டு தென் சியை நீங்கள் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும்னு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ஷன் காமன் வேல்யூ என்ன? 0வும் 3யும் எழுதியாச்சு. இப்போ இந்த பி இன்டர்செக்ஷன் சியை ஏ கூட இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் ஏ செட் ஏவை எழுதிக்கிறீங்க. இன்டர்செக்ட் பி இன்டர்செக்ஷன் சிக்குள்ள ஆன்சர் 0, 3. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தா 0. இது தேர்ட் ரிசல்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டு தான் அதை மறுபடியும் ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணோம் காமனை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஏக்கும் பிக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி எழுதிக்கிறோம். அது 0, 2. இப்போ இந்த ரிசல்ட்டை சி கூட இன்டர்செக்ட் பண்ணணும். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0, 2. தென் சி வேல்யூ 0 1 3 4. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள ஆன்சர் 0. இப்போ தேர்ட் ரிசல்ட்டும் ஃபோர்த் ரிசல்ட்டும் எப்படி தான் இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ இதில் இந்த என்ன தெரியுது? எப்படி இன்டர்செக்ஷனை மாற்றி போட்டாலும் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். முதல்ல பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிட்டு ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் ஏயும் பியையும் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆன்சரை சி கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அப்போது இந்த மாதிரி த்ரீ செட் ஆஃப் எலமெண்ட்ஸை வச்சுட்டு அது கூட நம்ம யூனியனோ இன்டர்செக்ஷனும் பண்ணும்போது அது ப்ரூஃப் ஆச்சு. ஆன்சர் வந்து ரிசல்ட்டு சேமாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறோம். திஸ் இஸ் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 செட்ஸ். இன்டர்செக்ட் பண்ணும்போது 3 செட் ஆஃப் எலமெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறதுக்கு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நம்ம நோட் பண்ணிக்கோங்க. எந்த செட்ஸாக இருந்தாலும் ஏ பி அண்ட் சியாக இருந்தாலும் இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஃபார்முலாஸ். ஏ யூனியன் ப்ராக்கெட்குள்ளே பி யூனியன் சி ஈக்குவல் டு வித்தின் ப்ராக்கெட் ஏ யூனியன் பி தென் யூனியன் சினாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும். அதுமாதிரி பி இன்டர்செக்ட் சி பண்ணிவிட்டு திரும்ப ஏ கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் ஏயும் பியும் இன்டர்செக்ட் பண்ணிவிட்டு அகைன் சி கூட இன்டர்செக்ட் பண்ணாலும் அது ரெண்டுக்கும் கிடைக்கக்கூடிய ஆன்சர் சேமாக தான் இருக்குங்கிறத நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம்ஸோட ஒரு ப்ரூஃப் பார்த்துட்டோம் வித் நம்பர்ஸோட. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சம் 1.20 உங்கள் புக்கில் உள்ளது. ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டுன்னு சி செட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 3 செட்டு கொடுத்துட்டாங்க.
ஏபிசின்னு எதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷனை. வெரிஃபை A intersection B intersection C is equal to A intersection B intersect C ன்னு. இப்போ நம்ம B intersection C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். That means Bக்கும் Cக்கும் காமனாக உள்ள elements. What is that? 1/4 2 5/2ன்னு நம்ம எழுதியிருக்கிறோம். ரெண்டுக்கும் காமனாக உள்ளது 1/4. Bலேயும் இருக்குது Cலேயும் இருக்குது. 2Bலேயும் இருக்குது Cலேயும் இருக்குது. 5/2 ரெண்டுலேயும் இருக்குது. ஸோ அதை நம்ம எடுத்து இங்கே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை ஏ கூட மறுபடியும் இன்டர்செக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு ஏல உள்ள எலமெண்ட்ஸை எடுத்து எழுதியாச்சு. இன்டர்செக்ட் இப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் கிடைச்ச ஆன்சரை இங்கே எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். அப்போது இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ். ரெண்டுக்கும் காமனாக உள்ளது எது இருக்குது? 1/4 இங்கே இருக்குது, இதில் இருக்குது. 2 ரெண்டு இடத்துல இருக்குது. மற்ற எலமெண்ட்ஸ் எதுவுமே காமனாக இல்லை. ஸோ இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டுன்னு ஆன்சர் எழுதி இதை ஃபஸ்ட் ரிசல்ட்டுன்னு போட்டுக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைட். நமக்கு இந்த வெரிஃபையில் அவங்க கொடுத்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ பியும் இன்டர்செக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸை அடுத்தாப்பில் நீங்கள் எடுத்து எழுதணும். A intersection B equal to ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 1/4 3/4 0 1/4 3/4 2 இந்த நாலும் தான் ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது. ஸோ அதை சி கூட இன்டர்செக்ட் பண்ணும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிக்கிறோம். இன்டர்செக்ட் சியோட எலமெண்ட் என்னவோ அந்த எலமெண்ட்டை எடுத்து எழுதுறீங்க. இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1/4ம் 2ம் தான் ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. இது செகண்ட் ரிசல்ட். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? இட் இஸ் வெரிஃபைட் தட் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி ப்ராக்கெட் ஆஃப்டர் தட் இன்டர்செக்ட் சி. ஸோ எப்படி நம்ம இன்டர்செக்ஷன் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு நோட்டு. The set difference in general is not associative. எப்படி அங்கே செட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவாக கிடையாதுன்னு நம்ம சொன்னோமோ சேம் வைஸ் இங்கேயும் எப்போதுமே செட் டிஃப்ரென்ஸுங்க மாதிரி டிஃப்ரென்ஸ்னால் என்னது? ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு தான் டிஃப்ரென்ஸு. அப்போ எப்படி அங்கே பொதுவானது இருக்கும்? அப்போ இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலையும் செட் டிஃப்ரென்ஸுங்கிற அந்த ஆப்ரேட்டர் வந்து அசோசியேட்டிவாக இருக்க முடியாது. அப்போ a minus b minus c is not equal to a minus of b minus c அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிடணும். But if the sets a, b and c are naturally disjoint, then the set difference is associative. இப்போ இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஸ்ஜாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்ஜாயிண்ட்னா என்னது? சேராதது. தட் மீன்ஸ் காமனாக எந்த எலமெண்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த செட் டிஃப்ரென்ஸில் ஒர்க் அவுட் ஆகும், வெரிஃபை பண்ண முடியும். இந்த மாதிரி a மைனஸ் பி மைனஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல்னு எப்போ வரும்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இந்த 3 செட் ஆஃப் எலமெண்ட்ஸுக்கும் எப்போ ப்ரூஃப் ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கணும். காமன் எலமெண்ட்ஸ் இருந்தால் தானே நம்ம லெஸ் பண்ணுறோம், பேலன்ஸை எழுதுகிறோம். இப்போ அப்படி கிடையாது. அப்படிங்கும்போது என்ன செஞ்சிடுவோம்? எல்லாத்தையுமே நம்ம எழுதுவோம். அப்படி எழுதும்போது ஆன்சர் சேமாக தான் வரும், வெரிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்க? நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இது ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுக்கும் யூனியனும் பார்த்துருக்குறோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் இந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் எந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்தோம். இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸுக்கும் தென் யூனியன் ஆஃப் செட்ஸ். யூனியனும் பண்ண முடியும், இன்டர்செக்ஷனும் பண்ண முடியும். செட் டிஃப்ரென்ஸ் வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி செட் டிஃப்ரென்ஸில் ஒர்க் அவுட் ஆகாது. பட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியும் அதே மாதிரி தான் செட் டிஃப்ரென்ஸில் பண்ண முடியாது. ஆனால் எப்போ அதை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க? 3 செட்டும் டிஸ்ஜாயின் செட்ஸாக இருந்தால் அங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்குறோம். இனி பேலன்ஸ் இருக்கக்கூடிய
இந்த ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன், பை. ஹாவ் எ நைஸ் டே.